குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக தான் என்னோடய டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் எப்போதும் போல் ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன மறந்தாலும் சரி, அந்த தண்ணி குடித்தா தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். காலையில் ஏஞ்சதும் ஃபஸ்ட்டு வேலையாக அந்த செடி, அந்த மரம் அதெல்லாமே பார்த்துருவேன். அது மைண்டுக்கே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெதருமே நல்லா இருந்துச்சு. மழை பெஞ்சிருந்தது, லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதே மூடோடு தான் இன்றைக்கி வந்து விலாகும் எடுத்தேன். நைட்டே பார்த்தீங்கன்னா ஊற வைக்கணும்னு நினச்சேன். இட்லிக்கு சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ வந்து மார்னிங் டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணுன்ட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் பண்ணும்போதே எனக்கு மாவும் அரைச்சிட்டேன்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். தனியாக அந்த மாவு அரைக்கிறது பண்ணால் எனக்கு ஒரு பெரிய வேலையாக தெரியும். அதனால தான் முன்னாடியே ஊற வச்சிட்ருக்கேன். பசங்க நைட்டே என்ன டிஃபன் வேணும்னு சொல்லிட்டதுனால மார்னிங் என்ன டிஃபன் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. வீக்கெண்டாக போச்சு வேறு. ஸோ வந்து இடியாப்பம் தான் கேட்டிருந்தாங்க. நான் எப்போதுமே இந்த ப்ரொபோர்ஷனில் தான் இடியாப்பம் பண்ணுவேன். 1 கப்பு அரிசி மாவுனா 1 கப் ராகி மாவு போட்டு தான் இடியாப்பம் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு அதோடு சேர்த்து ஹாட் வாட்டர் நிறையா ஊற்றிப்பேன். வாட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றி எப்போதுமே நான் பண்ணுவேன். ஏன்னா லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட என்னால் சுத்தமாக புளிய முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே புழிஞ்சிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். இட்லி பானையெல்லாம் அதனால தான் ரெடியாக தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். மாவு பிசைஞ்சோடனே டக்குன்னு வந்து புழிய ஆரம்பிச்சிருவேன். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வச்சு கிண்டிக்கோங்க. ஏன்னா சூடாக தண்ணி ஊற்றுறதுனால நம்ம கையால் பிசைய முடியாது. லைட்டாக வேணும்னா ஆயில் கையில் தடவிக்கோங்க. அப்போ மாவு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நான் வந்து அப்படி தான் எடுத்து போடுறேன். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு புழியறதுக்கு. யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்பவே ஈஸியாக இந்த தடவை புழிஞ்சிட்டேன். ராகியை பசங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இடியாப்பத்தில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ராகி தோசை, ராகி இட்லி அந்த மாதிரி கொடுக்கலாம். இடியாப்பம், தேங்காய் பால் எல்லா பசங்களுக்குமே மோஸ்ட்லி பிடிக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு ராகி வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னே சொல்லுவேன். ராகியில் கஞ்சி, கூழ் எது வேணாலும் செஞ்சு இந்த சம்மருக்கு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு பிளேட் புழிஞ்சதும் அதை வந்து இட்லி பாத்திரத்தில் மாற்றிடுவேன். ஏன்னா அது அதுக்குள்ளேயே வெந்துடும் அடுத்த பிளேட் புழியறதுக்குள்ளேயே. ஸோ டக்குன்னு வேலை எனக்கு முடிஞ்சிடும். ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடுச்சு. இடியாப்பம் நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறதுனால இன்னும் நல்லாவே வெந்துடும். லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். இடியாப்பத்துக்கு பசங்க எப்போதுமே தேங்காய் பால் தான் கேட்பாங்க. நான் இப்போ ஃப்ராசன் தேங்காய் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து தேங்காவை அப்படியே எடுத்து ஒரு 1.5 நிமிஷம் மைக்ரோவேவில் வைக்கிறேன். எப்போதுமே அந்த கோகோனட் பேக்கெட்ஸோடய உள்ளே வச்சிடாதீங்க. என்ன தான் வந்து மைக்ரோவேவ் சேஃப்னா கூட எந்த பிளாஸ்டிக்ஸுமே வந்து நம்ம மைக்ரோவேவில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 செகண்ட்ஸ்னால் கூட அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதல். தேங்காய் பாலுக்கு ப்ரௌன் சுகர், கொஞ்சமாக சால்ட்டு, ஃபைனலாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாருமே. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு நான் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பொறுமையாக தான் செய்ய ஆரம்பித்தேன். மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ ஆனியன் எல்லாமே கட் பண்ணி ஃபுட் ப்ராசஸரில் சாப் பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். எப்போதுமே இன்ஸ்டன்ட் பாட்டிலே தான் வைக்கிறது மட்டனு. நல்லா ஈஸியாக வெந்துடும். கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு சாஃப்டான மட்டன் கிடச்சிரும். அதனால் இன்ஸ்டன்ட் பாட்டு தான் இன்றைக்கும். ஃபஸ்ட்டு மட்டனை மட்டும் வேக வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் மசாலாவை வறுத்துட்டு அரைச்சி அதுக்கப்புறமா சேர்க்க போகிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் எப்போதும் போல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு மட்டனை நல்லா வேக வைக்க போகிறேன். மட்டன் குழம்பு எனக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போட்டு செய்கிற குழம்பு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போதுமே நான் அரைச்சி முன்னாடியே வச்சுருவேன். அந்த டயத்துக்கு அரைச்சி போடுறதுனா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடியாக அரைச்சி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் 1 வீக்குக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஸ்டாக் வச்சுப்பேன். அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வந்து 1 வீக்குக்கு அப்படியே இருக்கும். எந்த ஒரு கலருமே சேஞ்ச் ஆகாது. சால்ட் பார்த்திங்கன்னா நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு காஸ்கோவில் உள்ளது யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சால்ட்டு. மற்ற பிங்க் சால்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். எந்த ஒரு ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்டுமே இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு இந்த காஸ்கோ சால்ட்டு ரொம்பவே பிடிக்கும்.
ஹை ப்ரெஷரில் ஒரு 12 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா மட்டன் நல்லாவே வெந்துடும். பசங்களுக்கு இந்த குட்டி பிரேக்கில் வந்து நட்ஸ் லட்டு தான் தந்துட்டுருக்கேன். சண்டே நம்ம பொறுமையாக தான் எல்லாமே செய்வோம். ஸோ அந்த பிரேக்கில் அவங்களுக்கு பசி வந்துடும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நட்ஸ் லட்டை நான் கொடுத்துருவேன். நானுமே ஒரு நட்ஸ் லட்டை போட்டுக்கிட்டேன். செய்கிற நம்மளுக்கும் எனர்ஜி வேணும் இல்லையா? இப்போது வறுக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், கேஷ்யூ, அப்புறமா வந்து மிளகு, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். இந்த காஞ்ச மிளகாய் வந்து காஷ்மீரி மிளகாய் மாதிரி தான். அதோடு சேர்த்து பூண்டு, கசகசா, மல்லி, தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இந்த மிளகாய் காஷ்மீரி மிளகாய் மாதிரி தான், காரம் கொடுக்காது. அதனால தான் நான் வந்து குழம்பு மிளகாத்தூளுமே ஆட் பண்ண போகிறேன். நல்லா இதை இப்போ நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் ஊற்ற போகிறேன். மட்டன் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மட்டனை மட்டும் தனியாக எடுத்து அதை வறுக்கிறதுக்கு வச்சுக்க போகிறேன். நான் வறுக்க போகிறதில்ல, என் ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாங்க. யூஸ்வலாகவே மட்டன் வறுவல் என் ஹஸ்பண்ட் நல்லா பண்ணுவாங்க. நான் வந்து வெறும் குழம்பு சாதம் மட்டும்தான் வைக்க போகிறேன். இந்த வறுத்து அரைச்சி போடுற மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். வாசனை வறுக்கும் போதே எனக்கு நல்லா வந்துச்சு. அதை அரைச்சி குழம்புல போடும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மசாலா அரைச்சி. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோடு சேர்த்து குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா காரம் வந்து அந்தளவுக்கு அந்த மிளகாயில் இருக்காது. நான் போட்டது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காஷ்மீரி சில்லி மாதிரியான ஒரு மெக்சிகன் சில்லி. கலர் மட்டும்தான் இருக்கும், அந்தளவுக்கு காரம் இருக்காது. ஸோ நம்ம ஊர் மிளகாத்தூளுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் வறுவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வறுக்கிறதுக்கு மல்லி, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அரைக்க போகிறாங்க. நான் ஃபைனலாக குழம்பு வந்து தாளித்து விட போகிறேன். ஆயிலில் கொஞ்சமாக கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளித்து குழம்புல வந்து ஊற்ற போகிறேன். மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மட்டன் வறுவல் மசாலாவுக்கு நான் வந்து இந்த காஃபி கிரைண்டரில் தான் யூஸ் பண்ணுறது. இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கிரைண்டர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சமாக மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது எனக்கு. நான் அதனால் இந்த மாதிரி பவுடராக அரைக்கிற மசாலாஸ் எல்லாமே இந்த காஃபி கிரைண்டரில் தான் அரைக்கிறது. எப்படி நல்லா அம்மியில் அரைக்கிற மாதிரி அரைச்சிருக்கு பாருங்கள். மட்டன் வறுவலுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நிறைய கார்லிக்கு, நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலாவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறாங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான். அதோடு சேர்த்து கொத்தமல்லி, வேக வச்ச மட்டன்லாம் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மட்டனில் சால்ட் இருக்கும். இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லா மசாலையுமே நம்ம ஃபைனலாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா வறுத்து அரைச்சது தான். ஸோ லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சோன்னா சூப்பராக வந்து மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடும். பூண்டும் சின்ன வெங்காயமும் மட்டனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து தனியாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.